இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இது கூட ஒரு டைம் வேஸ்ட் வீடியோன்னு தான் நினைக்கிறீங்க, சரியா? ஆனா நீங்க இன்னும் ஸ்க்ரோல் பண்ணல. அதுக்கே ஒரு காரணம் இருக்கு. நீங்க இப்பவும் வீடியோவை பார்த்தா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிசைட் பண்ணுவீங்க, பாப்போமா இல்ல ஸ்கிப் பண்ணுவோமா. பணக்காரன் ஏழை அந்த பிரிவினை கடவுள் செய்யல, ஆனா வாழ்க்கை தான் அந்த வேறுபாட்டை உருவாக்குது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க வெயிட் பண்றீங்க இது வேற மாதிரி இருக்குமோன்னு. பணக்காரன் நேரத்தை பணமாக மாத்துறான், ஏழை பணத்தை நேரமாக மாத்திக்கிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு சாப்பாடு ஒரு சாய்ஸ், இன்னொருத்தருக்கு அது ஒரு சர்வைவல். நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பணக்காரன் பிரச்சனை என்னன்னா எப்படி வாழ்றது, ஏழையின் பிரச்சனை என்னன்னா இன்று எப்படி வாழ்றது. நீங்க இந்த வீடியோல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க போரிங் கண்டென்ட்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு வீடியோவும் சேம் ஃபீல் தான், அதனாலதான் நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க. பணக்காரன் வீடு பெரியது, ஆனா சில நேரம் மனசு காலி. ஏழையின் வீடு சின்னது, ஆனா அன்பு நிறைய. நான் இப்ப சொல்ல போற விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும். பணம் இல்லாதவன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறான், பணம் அதிகமானவன் வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கான். நீங்க இப்ப ரிலாக்ஸ் பண்ணீங்களா? ஏழைக்கு ஒரு நாள் வேலை கிடைத்தா சந்தோஷம், பணக்காரனுக்கு ஒரு நாள் பீஸ் கிடைத்தா சந்தோஷம். பணம் வாழ்க்கையை ஈஸியா ஆக்கலாம், ஆனா வாழ்க்கையை மீனிங்ஃபுல் ஆக்குறதுக்கு மனசுதான். ஒருத்தன் வாழ்க்கைக்காக போராடுறான், இன்னொருத்தன் ஏன் வாழ்றேன்னு தேடுறான். பணக்காரன் எல்லாத்தையும் வாங்க முடியும், ஆனா ஏழையின் மனசில் இருக்கும் அன்பை வாங்க முடியாது.